வெல்கம் பேக் டு மனம் திறந்து பேசுவோம். மேம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஷாலினி டிவி மனம் திறந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மேடம் நாங்க சேலத்துல இருந்து பேசுறோங்க மேடம். மேடம் கிட்ட மனம் திறந்து பேசுங்கம்மா. சரி சொல்லுங்கம்மா. மேடம் ரொம்ப உடம்பு வீக்கா இருக்குன்னு நல்லா அல்ட்ரா ஸ்கேன் எல்லாமே பார்த்தேங்க மேடம், எடுத்து பார்த்தேங்க மேடம். சரி, தைராய்டு பிரச்சனை எல்லாமே பார்த்தோம், டாக்டருங்க எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, நீங்க முதல்ல பேசுனீங்களே அந்த அவங்களா? இல்லைங்க மேடம், இப்போ நான் டைரக்ட் மேடம். ஓ சரி, இப்பதான் பேசுறீங்க. சரி, யாருக்கு உடம்புக்கு முடியலன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருக்கீங்க? உங்களுக்கா? ஆமாங்க மேடம், எனக்கு தாங்க மேடம். சரி, தைராய்டு பிரச்சனை எல்லாம் இல்ல. ஓகே, எதுவுமே இல்லை. மண்டியில அப்படியே மயக்க வர மாதிரியே இருக்கு மேடம், ஆனா கீழே விழுவுறது இல்ல. ஓ, கீழே விழுறதுல நான் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. சரி இருக்கு மேடம். ஏதோ ஒரு பேட் நியூஸ் சொன்னா அப்படியே தள்ளுதுங்க மேடம், மயக்கம் அப்படியே கீழே விழுவுல அப்படியே விழுவுற மாதிரியே வரங்க மேடம். ஓ சரி, இது எந்த டைம்ல? ஏதோ நியூஸ் பார்த்தா மேடம், இந்த கண்ணில நோட்டீஸ் பார்த்தா, ஆம்புலன்ஸ் சவுண்ட் எல்லாம் கேட்டா அது மாதிரி ஃபீலிங் வருது, அது மாதிரி விழுவுற மாதிரியே வருதுங்க மேடம். ஓ சரி, அதாங்க மேடம் பயமா. 3 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, பயமா இருக்கு மேடம், ஏதோ ஆயிருமோன்னு பயம். ஓ சரி சரி, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு ஆனா மயக்கம் இல்ல. இல்லைங்க மேடம். சரி, கால்ல உணர்ச்சி இல்லாம இருக்கு மேடம். கால்ல உணர்ச்சி இல்லாம இருக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு ஆனா மயக்கம் வரல. எல்லா டெஸ்டையும் பண்ணி பார்த்துட்டீங்க? பாத்துட்டோங்க மேடம், எல்லாம் நார்மல்ட்டு இருக்கு. ஆமாங்க மேடம். சரி, அந்த தலைக்கு ரத்த ஓட்டம் போறது முதல் கொண்டு எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே இருக்கு மேடம், எல்லாமே. சரி, எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருக்கு? இப்ப எனக்கு ஒரு 1 இயரா அது மாதிரி பிரச்சனை இருக்கு மேடம். 1 இயரா தான் அந்த பிரச்சனை இருக்கு. சரி, கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆகுதுங்க மேடம். 10 இயர்ஸ் ஆகுது. சரி, அந்த கல்யாணத்துல திருமணத்துல ஏதாவது டென்ஷன் உண்டா உங்களுக்கு? இல்லைங்க மேடம், அதெல்லாம் எதுவும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹஸ்பண்ட் நல்ல ஆளு, உங்களுக்கு ஒரு பயமும் இல்ல. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா குடும்பத்துல உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? எதுவுமே பிரச்சனை இல்லை. மாமியார் தான் மேடம் பிரச்சனை, அவங்களே எதுவும் இல்ல. சரி, மாமியார் தான் பிரச்சனை. மாமியார் உங்க கூட இருக்கிறாங்களா? ஆமாங்க மேடம். எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்றீங்க? ஆமாங்க மேடம். சரி, இப்போ 10 வருஷமா நீங்க சேர்ந்து தான் வாழ்றீங்க? ஆமாங்க மேடம். சரி, மாமியார்ட்ட என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதாங்க மேடம் பிரச்சனை, இப்படி ஆயிருமோ, இதுதான் அந்த மயக்கம் அதனால எது ஆயிருமோ, இதனாலதாங்க மேடம் பிரச்சனையே. சரி, அதனால வீட்டு வேலைகளை செய்ய முடியாம இருக்குதா? இல்லை மேடம், அதெல்லாம் பர்ஃபெக்ட்லாம் முடிச்சிருவேன் மேடம், அதெல்லாம் முடிச்சிருவேன். வேலைகள் எல்லாம் செய்ய முடியுது, செய்ய முடியும். ஆனாலும் அது ஒரு பயம் இருக்குது, நமக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்ட்டு. சரி, இதுக்காக நிறைய டாக்டர்ஸ்ட போய் காட்டி இருக்கீங்களா? காமிச்சிருக்கோம் மேடம். ஓ சரி, ஓகே. இது சில வேளை இப்போ இவங்க சொல்றாங்க இவங்க குடும்ப சூழ்நிலை, மாமியார் இவங்க கூட இருக்கிறாங்க. சரியா, மாமியார் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நேச்சுரலாக ஒரு 10 வருஷம் சேர்ந்து இருக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் 10 வருஷம் சேர்ந்து இருக்கீங்க, அது 10 வருஷம் சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்லதாகவும் இருக்கலாம். அப்போ மனசு ஹஸ்பண்டுடைய அட்டென்ஷனுக்காகவோ இல்லை மாமியார்ட்டேருந்து ஒரு அனுதாபம் பெறுறதுக்காகவோ ஒரு மயக்கம் மாதிரி வரலாம், மயக்கம் மாதிரி ஃபீல் பண்ணலாம். இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் எல்லா டாக்டர்கிட்டையும் போய் காட்டிட்டோம், எல்லாரும் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மனசு எதுக்கோ ஏங்குது. ஹஸ்பண்டுடைய அட்டென்ஷனாக இருக்கலாம், இல்லை ஐயோ நான் பாவமே, நான் மாமியார் கூட இத்தனை வருஷம் இவங்களையும் வச்சு பார்க்குறேனே, நான் பாவமே அப்படின்ற ஒரு நினைப்பு வரலாம். ஸோ அதுக்காகவும் அந்த அட்டென்ஷன் சீக்கிங், மற்றவங்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்காகவும் இப்படி சில வேளை ஒரு ஃபீலிங் வரலாம். ஐயோ எனக்கு மயக்கமாக வருதோ, ஒன்றும் இருக்காது, எல்லாம் நல்லா தான் இருக்கும், செக் பண்ணி பார்த்தா அவ்வளவும் நல்லா இருக்கும். ஆனாலும் மனசுக்கு ஒரு பயம், மனசு ஒரு ஆதரவு தேடுது. உங்கள் கணவரோ இல்லை மாமியாரோ உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. மாமியார் உங்களை நல்லா பார்க்குறதுக்கு, கணவர் உங்களை நல்லா பார்க்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நல்லா அவங்கள பார்த்துக்கிட்டா அவங்க உங்களை பதிலுக்கு நல்லா பார்த்துக்கிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் அடுத்த காலர் வெயிட்டிங் இருக்காங்க. வணக்கம் ஷாலினி டிவி மனம் திறந்து பேசுவோம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். எங்கேருந்து? கும்பகோணம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம்மா. சரி அம்மா, நம்ம ஒரு ரிட்டையர்டு ஃபயர் ஆஃபீஸர்மா. நான் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் தெளிவா சத்தமா பேசுறீங்களா? நான் ரிட்டையர்டு ஃபயர் ஆஃபீஸர்மா. ஃபயர் ஆஃபீஸர், ஓகே. ஆமா ஆமா.
பையன் வந்துட்டு அட்வொகேட்டா இருக்காருமா. சரி. அவரு எப்ப பார்த்தாலும் டெய்லி அன்மேரிடுமா, நான் ஒரு கல்யாணம் என்ன பண்ணல, ஒரு பொண்ணை விரும்புறாரு, அந்த பொண்ணு வந்து அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க. சரி, அதனால ட்ரிங்க்ஸ் பண்றாரா? ட்ரிங்க்ஸ் பண்றாரு, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்றாரு. சரி. கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்னமா பண்ணலாம், ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுங்கம்மா. ஓ சரி. பொண்ணை விரும்புறார், பொண்ணு வீட்டில் கொடுக்கல, அதெல்லாம் காரணமா இருக்காது. அது வேணா கொஞ்சம் அதிகப்படுத்தலாமே ஒழிய, மனசை கொஞ்சம் பாதிக்கலாமே ஒழிய, குடிக்கு அடிமை ஆயிருவாங்க. குடி அவங்கள பிடிச்சிக்கிடும். குடிச்சு 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 அந்த ஆல்கஹால் அளவு ரத்தத்தில் அப்படியே ஃபுல்லாக ஊறி போய் இருக்கணும். கொஞ்சம் அந்த ஆல்கஹால் லெவல் குறைஞ்சிச்சினாலும் அவங்களுக்கு திருப்பி ஒரு ஏக்கம் வரும், குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் வரும். அவங்களால இருக்க முடியாது, கை கால்லாம் நடுங்கும். இது சில வேளைகளில் சில மனிதர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிமையாயிருவாங்க. உங்கள் மகனுக்கு அப்படி தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது சார். முதல்ல உடம்பு வந்து வீக் ஆயிராமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா உடம்ப பாதிக்கும், குடி வந்து ரொம்ப பாதிக்கும். உடம்பு வீக்காக ஆயிராமல் இருக்கிறதுக்காக ஒரு டாக்டரை பாருங்க, ஒரு பொது மருத்துவரை பாருங்க. பார்த்து சத்து மாத்திரைகள் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஏஏஏ அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, 3 ஏ. ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்னு சொல்லி நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க வந்து குடிகாரர்களால் ஆன ஒரு அமைப்பு. இப்போ குடிக்க மாட்டாங்க அவங்க, முதல்ல இந்த குடி போதைக்கு அடிமையானவர்கள். இப்போ திருந்தி அவங்க ஒரு அமைப்பு வச்சு உலகம் முழுக்க அது நடத்துறாங்க. ரயில்வேஸ் இல்லை ஹார்பர்ல அப்படிலாம் நீங்க விசாரிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்ட்டு அது வந்து அனானிமஸ்னா யாருக்கும் தெரியாம அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துற ஒரு அமைப்பு. இதுல வந்து உங்க பையனையும் சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, நல்லா அவங்களே ஒரு ஃப்ரெண்ட்லியா, நாங்க டாக்டர்ஸ் பேசுறதோட அவங்களே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு ஏற்ற விதமா அவங்கள்ட்ட பேசி இந்த குடி போதையில இருந்து திருப்பிடுவாங்க. சரியா? ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங் சார். டாக்டர், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நிறைய கரண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வர பிரச்சனைகள் வந்து நிறைய, அவங்க எப்பவும் கையில் ஒரு சின்ன குழந்தைய வச்சுருக்க மாதிரி எல்லாரும் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த செல்ஃபோன்னால் வர்ற பிரச்சனைகள் தான் இப்போ பயங்கர பிரச்சனைகளாக இருக்குது. செல்ஃபோனில் வந்து இவங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே, வணக்கம். ஷாலினி டிவியின் மனம் தெரிந்து பேசுவோம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? நான் மதுரையிலேருந்து பேசுறேன் மேடம். மேடம் கிட்ட மனம் திறந்து பேசுங்கம்மா. மேடம், எங்க வீட்ல வந்து எப்பவுமே பிரியமா தான் இருப்பாங்க. யாரு, உங்க ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் பிரியமா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் ஏதாவது 100% எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓ சரி. அதாவது வீட்ல எல்லா வேலையும் பார்த்து வச்சாலும் ஏதோ ஒரு வேலை பார்க்கல அப்படிங்கறதுக்காக பிரச்சனை அடிக்கடி வர்ற மாதிரி இதா இருக்கு மேடம். ஓ சரி. நான் சமையல் பாத்துருவேன், எல்லாமே பாத்துருவேன். ஆனா ஏதோ ஒண்ணு பார்க்காததுக்கு அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையா. அப்படியா? ஓஹோ சரி. என்ன வயசாகுது உங்களுக்கும் உங்க கணவருக்கும்? எனக்கு 30 வயசு, அவங்களுக்கு 39 வயசு. 39 வயசு. ஆமா. எப்பவும் கொஞ்சம் ஒரு எரிச்சலோட இருக்கிறாரா? ஆமா, இப்ப அப்படிதான் இருக்காங்க. ஓ சரி. குழந்தைகள் மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கு. ஓ, அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துறாரா? எரிஞ்சு விழுந்துறதுல வீட்டுல நீ என்ன பண்ற, இந்த வேலையை பாக்காம அப்படியே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. ஓ சரி. அப்ப பண பிரச்சனைகள் எதுவும் இருக்கா அவருக்கு? அது இருக்கு மேடம். அது இருக்கு. சரி. பண பிரச்சனைகள் இருக்கும்போது வீட்டுல இருக்க ஒய்ஃபு என்னதோ ரொம்ப செலவழிக்கிறாங்க, இவங்களாலதான் நமக்கு பண பிரச்சனை வந்துச்சுன்னு ஆண்கள் நினைக்கிறது ரொம்ப சகஜம். சரியா? பெண்கள் வந்து கொஞ்சம் கூட செலவு பண்ணாலும் ஏதோ ரொம்ப செலவு பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்டா இருந்து ஒரு டிவி பார்த்தாலும் முழுக்க முழுக்க இவங்க வீட்டுல சும்மா தான் உட்காந்து டிவி பார்க்காங்க. அந்த மாதிரி நீ வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்க, போன் பேசுற, ஒரு வேலையும் பாக்குறது இல்ல அப்படின்ற மாதிரி. ஓ சரி சரி. உங்க வீட்டு வருமானத்துக்கு, உங்க வீட்டு செலவுக்குன்ட்டு நீங்க ஏதாவது ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குதா? ஒரு ஊறுகாய் செஞ்சு கொடுக்கறது பக்கத்துல, இல்ல அப்படி சின்ன சின்ன தொழில்கள், இல்ல இந்த விமன்ஸ் குரூப், செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் இருக்குதுல்ல, அதுல சேர்ந்து நீங்க கொஞ்சம் பணம் வாங்குறதுக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கை மாத்தா கொடுத்து உதவுறதுக்கு உங்களால பணம் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமா?
பாக்கலாம் மேடம். சரி, அப்படின்னா அந்த வேலை அதாவது அவங்களும் பிரியமா இருப்பாங்க, நானும் பிரியமா இருப்பேன். அந்த நேரம் வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. போன் பண்ண எடுக்கவே இல்லை. சரி, அதான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் மேடம். ஓ சரி சரி ஆட்டும். அதாவது உங்க ஹஸ்பண்ட் இப்போ ஏதோ கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரா? பிரச்சனை வந்துச்சு, இப்போ ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. சரி, அது உங்களுக்கு வருத்தமா இருக்கு. உங்க மேல தப்பு பிரியமா இருப்பாரு. ஏமா, பிரியமா இருந்தாலும் வாழ்க்கை சூழ்நிலையில பண கஷ்டம் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் ஒரு மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு காலில் செருப்பு ஷூக்குள்ள 2 மண்ணு போட்டுட்டு ஓட முடியுமா? முடியாது. 2 சின்ன கல் இருந்துச்சுன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பண பிரச்சனையினால தான் என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு. மற்றபடி அவர் நல்லவர்னு நீங்களே சொல்றீங்க. இதை மனசுல உணர்ந்துக்கோங்க. என் மேல ஒரு தப்பும் இல்லை, ஆனாலும் அவருடைய பண பிரச்சனை என் மேல தப்பு இருக்க மாதிரி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துறார். பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் தானே, அவர் டென்ஷனுக்கு என்கிட்ட பேசுறாரு, நான் அதை பொறுத்து கொள்ளுவேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா? சரி. ஒரு சின்ன சின்ன தொழில்கள்ல ஈடுபடுறதும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. தங்க கையில தங்க சுயமா கொஞ்சம் ஏதாவது ஒரு நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய் பண்ணா கூட அது உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அதுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங் மா. டாக்டர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மொபைல் தான் பெரிய ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, ஓகே சரி. ஸோ மொபைல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு வருது. இந்த மொபைல் வந்து ஆமா, இப்போ இருக்க ஜெனரேஷன் எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் கையில வச்சுட்டு தான் இருக்காங்க. மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ். 2 பேர் இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு ஒரு ஆப் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஷாலினி டிவின் மனம் திறந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, திருவண்ணாமலையில பேசுறேங்க. எங்க இருந்துமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க. சரிம்மா, திருவண்ணாமலை. ஓகேம்மா, சொல்லுங்க. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொஞ்ச நாளாவே பிரச்சனைங்க. 4 மாசமாவே. 4 மாசமாவா? சரி, என்ன வயசாகுது? அவருக்கு 37 வயசு ஆகுது. எனக்கு 35 வயசு, 39 வயசு ஆகுது. எனக்கு 34 வயசு ஆகுது. சரி. 2 பசங்களும் இருக்காங்க எனக்கு. சரி. வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு அவரு. ஓ சரி. 30 என் மனசு. இத்தனை வயசுல அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குதா? இந்த வயசுல ஒரு தொடர்பு. அவருக்கும் ஒரு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணும் வெளியே வந்துச்சு பசங்களை எல்லாம் விட்டுட்டு. சரி. அதுக்கப்புறமா சரி, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்றேங்க மேடம். அந்த பொண்ணு இப்ப வெளியிட்டு வந்து குடும்பமே நடத்துறாரு. அது எனக்கு தாங்கக்கூடிய மனசு இல்ல. ரொம்ப இதுவா இருக்குதுங்க மேடம். ஓ சரி. எங்க தனியா குடும்பம் நடத்துறாருன்னா வீட்டுக்கு வர்றது இல்லையா நைட்டு? வராரு, போறாரு, எல்லாம் பிரச்சனை செய்யறாரு. சரி. ஆனா இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை நடத்துறாரா? அந்த பெண் அந்த அதோடைய குடும்பத்தை விட்டுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு? ஆமா ஆமா, அவங்க பசங்கள 2 பேருமே விட்டுட்டு போயிடுச்சுங்க மேடம். ஓ அப்படியா? சரி. அந்த பெண்ணையும் பாத்துக்கு அந்த பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு உங்க வீட்டுக்கும் வந்துடுறாரா? வந்துடுறாங்க மேடம். சரி. பணம் கொடுக்கறாரா செலவுக்கு? செலவுக்குலாம் பணம் கொடுத்தாரு, பசங்களை பாக்குறாரு, எல்லாமே செய்யறாருங்க மேடம். அந்த அன்புன்றது இல்லாத போயிடுச்சுங்க மேடம். ஓ சரி. உங்களுக்கு எப்படி அவர் மேல அன்புங்கிறது இருக்குதா இல்லாத போயிடுச்சா? அவர் மேல ரொம்ப அன்பு இருக்கிறதாலதான் தாங்கக்கூடிய இது இல்ல மேடம். 18-19 வருஷமா வாழ்ந்தது. இப்ப 19 வருஷம் அது நடக்குது. 19வது வருஷம் நடக்குது. சரி. எப்படி உங்களை விட்டுட்டு அவ்வளவு அன்பா ஒரு ஹஸ்பண்ட் இருந்தவர் எப்படி உங்களை விட்டுட்டு? ஏன்னா இப்பவும் பொறுப்பா குழந்தைகளை பாத்துக்கிறாரு, வீட பாத்துக்கிறாரு, செலவுக்கு பணம் கொடுக்க. அதான் எனக்கே புரிஞ்சுக்க முடியலைங்க மேடம். நான் நல்லா அன்பா இருப்பேன், நல்லா அன்பா செய்வேன். அவருடைய என் உயிரே அவர் மேல வச்சிருந்தேன். இப்ப எப்படிதான் அந்த மாதிரி செய்யறாருன்னு எனக்கே புரியலைங்க மேடம். சரி. உங்களோட அந்த தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் உங்களோட அதுக்கு சரியா இருக்குதா? அது இப்ப ஒரு 4 மாசமா தான் இல்லைங்க மேடம். அது முன்ன இருந்துச்சுதான். அது இப்ப 4 மாசம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருப்பாரு எனக்கு. ஓ சரி. ஆட்டும். நீங்க வந்து அவர் மேல அன்பை விடாதீங்க. பாசத்தாலதான் இதை திருப்ப முடியும். ஏதோ அந்த பெண் வந்து தன்னை நம்பி 2 குழந்தைகள் புருஷனை விட்டுட்டு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கொடுக்கலாம். ஆனா நீங்க தான் அவருடைய குடும்பம், உறவு. நீங்க கோபத்திலேயோ எரிச்சல்லையோ இவருடைய வராம ஆக்கிறாதீங்க. சரியா?
இல்லைங்க மேடம், நான் அப்படி இருந்தேன். என்ன வந்து அவரு அவாய்ட் பண்ற மாதிரி பண்றாரு அவரு. உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி பண்றாரு. சரி, அந்த நீங்க வந்து பொண்ணு ரொம்ப ஆசை அதிகமா இருக்கிற மாதிரி பண்றாரு அவரு. சரி, எங்க அந்த பெண்ணுட்ட ரொம்ப ஆசை அதிகமா இருக்க மாதிரி பண்றாரா? ஆமாங்க மேடம். சரி, நீங்க வந்து உங்க கணவரை விட்டு கொடுக்க கூடாது. அதாவது விட்டு கொடுக்க கூடாதுன்னா இது வந்து நம்ம சண்டை போட்டு நம்ம சட்டம் போட்டு இதை செய்ய முடியாது. அன்பால தான் செய்ய முடியும். அதான் சண்டை எல்லாம் நிறைய ஆயிடுச்சுங்க மேடம். அண்ணன் தம்பிங்க எல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல இருந்து இன்னும் அதிகமா என் மேல வெறுப்பு தான் இருக்கிறாரு. அன்பால இன்னும் இது பண்ண மாட்டாரு. சரி, நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, திருப்பி அந்த அன்பு வந்துரும். சரியா? இப்ப நீங்க விஷயத்த பெருசாக்கி நீங்க அதை பண்ணதுனால உங்க அண்ணன் தம்பிட்டெல்லாம் சொல்லி பிரச்சனை ஆக்குனதுனால இப்போ அவர் கொஞ்சம் தள்ளி நிப்பாரா இருக்கும், கோவத்துல இருப்பாரா இருக்கும். சரியா? அது அந்த பெண் ஒரு நிமிஷம் மேடம், அந்த பொண்ணே வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் மேடம், எங்க இருக்கிறீங்க, ஏது இருக்கிறீங்க, நீங்க ஏன் வரல, ஒரு ஊர்ல நானும் அவரும் போயிருக்கிறப்ப போன் பண்ண சொல்ல ரொம்ப மனசு எனக்கு வேதனை ஆயிடுச்சு மேடம். அதுல இருந்து மனசு நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது மேடம் எனக்கு. ஓஹோ, அந்த பெண் யார்கிட்ட பேசிச்சது? உங்கள்கிட்டயா பேசிச்சது? இல்ல, அவர்கிட்ட தான் பேசுச்சு. அவர்கிட்ட பேசினதுக்கு சொல்ல திடீர்னு நான் போயிட்டேங்க மேடம். கட் பண்ணிட்டு நான் போட்டா அந்த பொண்ணுடைய குரல் கேட்டது என்னன்னு மனசு ரொம்ப பெஜாரா இருக்குங்க மேடம். ஓ சரி, மனசு கஷ்டமா, நிச்சயமா கஷ்டமாதாம்மா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எதிர்கொள்றது கஷ்டம்தான். ஆனாலும் நீங்க உறுதியா இருங்க. நீங்க உறுதியா நீங்க ஸ்ட்ராங்கா நிற்கும் போது ஹஸ்பண்ட் உங்ககிட்ட திருப்பி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த பெண்ணை உதறிட்டு உங்கள்கிட்ட வந்துருவாரு. சரியா? அந்த பெண் எப்படி ஹஸ்பண்டையும் குழந்தைகளையும் விட்டுட்டு ஒரு நெறிமுறை இல்லாம திருமணமான ஒரு பெண் ஆணை நோக்கி வந்துருச்சு. சரியா? இது நிக்காது. அப்படிப்பட்ட பெண்கள் இப்படி திருப்பி இன்னொரு கூட சேர்ந்து நல்லா குடும்பம் நடத்துவாங்கன்ட்டு இல்லை, இந்த இவரையும் உதறிட்டு போயிருவாங்க. ஸோ நீங்க பொறுமையா இருங்க. அது வரைக்கும் பொறுமையா நீங்க உங்க குடும்பத்தை பார்த்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. அவர் உங்கள்கிட்ட திருப்பி வந்துருவாரு. Thank you for calling ma. And doctor, இப்போ husband and wife. ஆமா, இப்போ வந்து செல்போன் வந்து இடைவெளி உண்டாக்குது ஃபர்ஸ்ட். ஓகே, ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் நடுவில் அவங்க வந்து ஒரு சேர்ந்து முன்னால் வந்து வேற ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க, சந்தோஷமாக சிரிச்சுக்கிடுவாங்க. ஆனால் இப்போ செல் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்காங்களே ஒழிய ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் பட் மென்டலி அந்த கையில் உள்ள அந்த சின்ன ஒரு உலகத்தோட அவங்க அந்த உலகத்திலேயே அவங்க முங்கிடுறாங்க. ஓகே டாக்டர், வந்து பேசலாம். வணக்கம், ஷாலினி டிவி மனம் திறந்து பேசுவோம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, நாங்கள் சொல்லுங்கம்மா. ஹலோ, மதுரையில இருந்து பேசுறேன். வணக்கம்மா, மேடம் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, டிவியை பார்க்காதீங்க. டிவியை பார்க்கலன்னா சொல்லுங்க. இது வந்து என் கணவர் இறந்து போயிட்டாங்க. ஓ அப்படியாம்மா, சரி. எப்போ இறந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1.5 வருஷம் ஆகுது மேம். ஓ சரிம்மா. பிள்ளைகள் இருக்காங்களா உங்களுக்கு? 4 குழந்தைங்க இருக்காங்க. 4 குழந்தைகளா? ஆமா. மதியம் வந்து சாப்பிட்டு படுத்தாங்கம்மா. சரிம்மா. நான் அவங்களும் சாப்பிட்டுட்டு படுத்திருந்தோம். கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி படபடன்னு வருதுன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொன்னாங்க. சரி, கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போகலே அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்து அதோட அப்படியே இறந்துட்டாங்க மேம். அதுல இருந்து இன்னும் என்னால மீண்டு வர முடியல. நம்மளுக்கு அதே மாதிரி ஆயிருமோன்னு அந்த ஒரு ஃபீலிங்கே இன்னும் மனசுல ஓடிட்டே இருக்கு. ஓ சரி. சின்ன குழந்தைகளா? சத்தம் கேக்குதே. ஆமா, சின்ன குழந்தைங்க தான் மேம். சரி, இப்போ உங்களுக்கு யார் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். என்னம்மா? அப்பள கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்பள கம்பெனில நீங்க வேலை பார்த்து இந்த பிள்ளைகளை காப்பாத்துறீங்களாம்மா? ஆமாங்க. சரி, பரவாயில்ல. நீங்க நல்ல தைரியமா உங்க குடும்பத்தை நீங்க ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, பயப்பட வேண்டாம். ஏன்னா 2 பேரும் ஒண்ணு போல சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்க. சரி, மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கி எழும்புவோங்கிறதுக்குள்ள அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமா வந்து இறந்தே போயிட்டாரு. ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள இறந்துட்டாரு. அதனால உங்களுக்கு இன்னும் என்னால மீண்டே வர முடியல. நம்மளுக்கு படக்குன்னு எதுனா அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கு. என்ன? ஆமாங்க மேடம். சரி, குழந்தைகளை பாதுகாக்கணுமே, இப்ப 4 பிள்ளைகளையும் நம்ம தானே பாதுகாக்கணும்ட்டு அவங்களுக்கு ஒரு டென்ஷன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா? இப்போ வந்து ஏதோ உங்க கணவருக்கு அப்படி இப்படி நான் கேள்விப்படுறது ரொம்ப அதிசயம்தான். சரியா? மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்தவங்களுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஏதோ கோடியில ஒருத்தருக்கு நடந்திருக்கலாம். சரியா? அது அப்படி நடக்காது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க இப்போ வேலைக்கு போறீங்க, சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி உங்களுக்கு ஒன்றும் வராது. என்ன? நீங்க தைரியமா சந்தோஷமா இருக்கலாம். சரியாம்மா?
ஓகேங்க மேடம். ஓகே நன்றி மேடம். ஓகேம்மா. தேங்க்யூ ஃபார் காலிங்மா. டாக்டர் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சரி ஓகே. ஸோ இந்த மொபைல் வந்து 2 பேர் கையிலையும் இருக்க மொபைல் 2 பேரையும் அது நல்லா ஆக்கிரமிச்சுக்கிடுது. ஸோ இந்த மொபைல் வந்து இப்போ வந்து 2 பேருக்கும் நடுவில் ஒரு இடைவெளியை ரொம்ப உண்டாக்கிடுது. அதனால அது பிறகு மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, கணவரை வேவு பார்க்குறது, உளவு பார்க்குறது, இல்லை கணவன் மனைவியை பண்ணுறது, இப்படியெல்லாம் வர்றதுனால அது வந்து ஒரு மெயினாக ஒரு டைவர்ஸுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு மெயினான ஒரு காரணமாக மாறுது. கண்டிப்பா டாக்டர். மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஒரு பெரிய த்ரெட்னே சொல்லலாம். ஆமாம். அண்ட் உங்களோட அந்த ப்ரிஷியஸ் 1 hour எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூம்மா. And viewers, keep watching Manam Therindha Pesum on every Sundays. Until then, this is Jia signing off. Take care and bye-bye.